டெல்லி குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அதில் இப்போ பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி குண்டுவெடிப்பு, இந்த கார் குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் உமர் நபி அப்படிங்கிறவர். இப்பொழுது அந்த உமர் நபி பேசிய வீடியோ ஒன்று இன்னைக்கு ஃபுல்லாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, இஸ்லாத்தில் தற்கொலை அப்படிங்கிறது ஒரு ஹராம். ஆனால் தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் போல ஒன்று நடத்தும் பொழுது அவனுக்கு இந்த இடம் இந்த நேரத்தில் இப்படி தற்கொலை நடக்கப் போகிறது, இப்படி ஒரு நோக்கத்திற்காக நடக்கப் போகிறது அப்படின்னு அவன் தெரிந்தே செய்யும் பொழுது இதை தற்கொலையை நீங்கள் தற்கொலையாக பார்க்கக்கூடாது, தியாகமாக பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசிய வீடியோ வந்திருக்கு. இது குண்டுவெடிப்புக்கு சில நாட்கள் முன் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, தற்கொலை ஹராம், ஆனால் தாக்குதல் சுவனத்தில் 72 கன்னிகை, போதை பொருள் ஹராம். ஆனால் அதை வச்சு ஆடு புருஷன் அமீர் உட்பட பெண்ணுரிமை பேசிட்டே இருப்பான் அந்த ஆடு புருஷன். ஆனால் அவன் எங்கடா அவன் பொண்ணை காணும், இன்னும் எல்லாம் ஆம்பளைங்களாம் நிற்கிறீங்களே, ஒருவேளை ஹோமோசெக்ஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டான்லா, ஏன்னா இப்போ அது கூட ட்ரெண்டியாக தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை இல்லை ஆண்கள் செல்லும் வழி அப்படின்னு போர்டு வேற வச்சிருப்பான். அதில் பெண்ணுரிமை இந்து பெண்களுக்கும் கிறிஸ்துவ பெண்களுக்கும் அமீர் பைய பேசுவான். ஆனால் வீட்டுக்குள்ள பெண்ணுரிமை இது பண்ண மாட்டான். வெளியில சினிமா ஹராம், உள்ளுக்குள்ள சினிமா ஹராம், வெளியில படம் எடுப்பான். இசை ஹராம், நாட்டியம் ஹராம், வட்டி தொழில் ஹராம், ஆனால் வட்டி கொடுப்பான், மீட்டர் வட்டி கந்த வட்டி எல்லாம் கொடுப்பான். தண்ணி அடிக்கவே கூடாதுங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறத அல்லாஹ் பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் நபி வேற தடை விதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பான். என்னடா அது, எங்களுக்கு தாங்க சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சொல்லியேங்க, அப்ப எங்களுக்கு என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்புறம் நாமளும் கௌதம் மாதிரி தினசரி கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கணும். நமக்கு என்னென்ன சொன்னார், யாரை பிடரியில் வெட்ட சொன்னார், யாரை அவனை அவன் அந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதெல்லாம் பார்க்குறவங்களே வெள்ளிக்கிழமை வெறியர்கள் எழுதுவான். அவர் உங்களை சொல்லவில்லை, அவர் யாரை சொன்னார் தெரியுமா, ஃபத்வா என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு கதறன்னு கதறுவானுங்க பாருங்க. அது நான் ஐ லவ் தட். அவனுக்கு அந்த கதற எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. எனக்கு இன்னும் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த கமெண்ட்ல கதறவனுங்க ஆசன வாயில பச்சை மிளகாயை வச்சா எப்படி எரியுமோ அதே மாதிரி இன்னும் வக்கரமா நம்மளை திட்டினான்னா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். பார்ப்போம். பல தலைமுறைகளை தோண்டி திட்டும் பொழுது உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் எனக்கு. அப்பா, எதிராளி இவ்வளவு இரிட்டேட் ஆறான், அதுவும் நம்ம பாட்டன்ல நம்மளே முப்பாட்டன்ல இருந்து வரான் அவன் அதுவும் உங்களை திட்டும் போதும் ரகவாரியா திட்டுறான். என்ன திட்டும் போது வேற டேய் பார்ப்பன அடிமையெல்லாம் என்ன அதுல எழுதுறான். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்பா சந்தோஷமா இருக்கும். வருத்தம். ஆனா இதெல்லாம் பாருங்க, இவனுங்க ஒரு பக்கம் ஹராம், ஆனா அதையே ஜஸ்டிஃபை பண்ணுவான். இவங்களுக்கு ஏன் திமுகவை பிடிக்குதுங்கிறது இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? திமுக என்ன சொல்லுவான், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார பையில அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கிறோம், இந்து மதம் ஒரு பீடை, இந்து மதம் உன் நாவில் சரஸ்வதி குடி இருக்கிறாள் என்றால் மலஜலம் கழிப்பது எங்கே? அப்ப சரியா, இயேசு என் இதயத்துல இருக்காருன்னா, நபி என் இதயத்துல இருக்காரு, அல்லாஹ் என் இதயத்துல இருக்காரு, அப்ப என்ன என் நெஞ்சாங்குட்டுக்குள்ளே ஆகி போவாங்க? கேட்பாங்களா? கேட்க கூடாது. நாமளும் கேட்க மாட்டோம். வீரத்துறவி ராமகோபாலன் நம்மளை அப்படியே வளர்த்திருக்காரு, எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு தானே நம்ம ஐயா நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனா இந்த பயிலு இப்படி கேட்பான். அவன் தான் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிற நாங்கள் அதுவும் கலைஞர் சொல்லியிருக்காரு, நான் ஊழலுக்கு நெருப்பு போன்றவன், ஊழலை என்னிடம் அண்ட விட மாட்டேன் அப்படின்னு கலைஞர் திரிக்கலாம் கூடாது. அதுக்கு அவர் அப்படிதாக அவரு ஊழலை நான் நெருப்பாக கருதுகிறேன், என்னிடம் அண்ட விட மாட்டேன்னு சொன்னது எவ்வளவு நிஜமோ அதே நிஜம் இந்த பயலுவை சொல்றது அது ஹராம். அது புத்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியாது, அது வேற. ஆனா நம்ம செயலை வச்சுதான் விமர்சிக்கிறோம். நீ ஒரு பக்கம் ஹராம்னு சொல்ற, இன்னொரு பக்கம் கூடாதுங்கிற. அப்ப இந்து முன்னணி ஆபீஸ்ல ஏன் குண்டு வச்ச, அங்கேயே செத்தான் வந்தான். என்னுடைய இணைய நண்பன் பைபிள் சண்முகம் அங்க இறந்து போனான். அவன் ஒரு 50 மீட்டர் நவுந்து இருந்தான்னா அவனும் பழிச்சிருப்பான். ஆனா விதி வலியது. அந்த பாடியை கூட
பல நல்ல இஸ்லாமியர்கள் கிளைம் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா மதவெறி பிடித்த அந்த மூளை தெளவை செய்யப்பட்ட சில கும்பல் போய் அப்புறம் ராயப்பேட்டா இதுல இருந்ததை எடுத்துட்டு போய் நீங்க அதுவும் வரலாறு 96ஆம் ஆண்டுல தான் அவனுடைய அடக்கமே நடைபெற்றது. குண்டு வெடிச்சு 6 மாசம் கழிச்சு தான், ஏப்ரல் 14, 1995 குண்டு வெடிச்சது இந்து முன்னணி அலுவலகத்துல. பைபிள் இறந்து போனாரு. அதுலேருந்து 6 மாசம் கழிச்சு தான் அந்த பாடியே வந்து அன்கிளைம்டு பாடியா இருந்ததை வாங்கிட்டு போனாங்க. அப்ப நீ அது ஹராம் தானே சொல்றான்? நீ என்ன சொல்ற? யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, லக்கு தீனுக்கும் வலிய தீன், இதெல்லாம் நீ என்ன சொல்ற? அவரவர் மதம் அவரவருக்கு. உழைப்பவனுக்கு வந்து நீங்க பாருங்க, அந்த மசூதி வாசல் எழுதி போட்டிருப்பான், கூலியாளின் வேர்வை காயும் முன்பே அவருடைய கூலியை கொடுத்து விடவும். இதை நீங்க பாருங்க, ஒயிட் காலர் கிரிமினல்லாம் இப்ப யாரா இருக்கான்? அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று 3 டாக்டர்களை வந்து வெளியில விட்டுருக்காங்க. இது குறித்து மீடியாக்கள்லாம் படிக்கலாம். ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதை பத்தி பேசாம இருக்காங்கன்னு பொங்கி தடா ரஹீம்லாம் எப்படி பதிவு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணோம்னா, இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து நீ ப்ரூவ் பண்ணு, இல்லைன்னா இன்னும் 7 வருஷம் உனக்கு கடுங்காவல் தானே, நீ செய்தியை பரப்பினேன்னு. உண்மையிலேயே என்ஐஏவும் சரி, மத்திய அரசும் சரி, தகவல் ஒலிபரப்பு அமைச்சமும் சரி, இவங்க தடாரகியம் உட்பட என்ன கலைஞர் செய்தியில ஒரு வீடியோ போட்டு எடுத்துட்டாங்கன்றாங்க. சன் நியூஸ்லயே அந்த மாதிரி செய்தி போட்டாங்கங்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கலைஞர் செய்திக்கே ஃபோன் பண்ணி பேசுற வீடியோவும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இதை பொய்யா இருந்ததுன்னு வச்சுங்க, கலைஞர் செய்தி என்ன பண்ணியிருக்கோம் இத்தனை நேரம்? எங்கள்லாம் அப்படிலாம் யாரும் பேசலைங்க, நாங்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர், கலைஞர் சொல்லியிருக்கார், நான் ஊழலை நெருப்பு போன்று எதிர்ப்பு தெரிவிப்பவன், நாங்களும் அந்த மாதிரி தாங்க, தேச ஒற்றுமைக்காக தான் பாடுபடுறோம். இத்தனை நேரம் எல்லாம் உருட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் வரும்போது தேசிய கொடியோட முதல்ல தெருவில் இறங்கி போனவங்க இந்த பிரிவினைவாதிகள் தான். அதனால எல்லாம் இவங்கள்ட்ட நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, எந்த எத்திக்ஸும் இல்லை. இவன் இப்படிலாம் இருக்கானே, நாளை காலத்தால் அவனே வந்தே மாதிரம்மா, அவனுக்கு ஓட்டு வருதுன்னா திமுக என்ன வேணாலும் செய்யும். இல்லை, இந்த டாக்டர்கள் விடுதலை ஆயிட்டாங்க, அவங்கள வந்து டீடைன் பண்ணி வச்சதை விட்டாங்கிறது ஒரு விஷயம் போல. நிதிஷ்குமார் வீட்டிலிருந்து வெளியே வர போராட்டம், அது மக்கள். அதில் ஒரு ஆள் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கார், அவரும் இந்த வீடியோ பார்ப்பார், அவருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பாருங்கள், முதல் நாளே எவ்வளவு எதிர்ப்பு. அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன், நிதிஷ்குமார் வீட்டு வாசலில் அப்படி ஒரு போராட்டமாக இருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்திகள் நம்மளுக்கு வந்து நம்பகத்தன்மையோடு எடுத்துக்கலாம். நான் அவருக்கு ஒரே பதில் தான் போட்டேன், இது சத்தியமாக ஃபேக்குன்னு தெரியும். அதுவும் நிதிஷ்குமார் வீட்டில் போய் ஏன் போராட போகிறான்? இவங்க பார்வையில் அவன் மோடி அடிமை தானே. அப்போ பிஜேபிக்காரன் வீடு தானே முற்றுகிட்டு இருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் கமலாலயத்தையாவது முற்றுகிட்டு இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் ஏன் அப்படி பண்ணுறான்ட்டு நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. இப்படி போலி செய்திகளை பரப்பி நீங்கள் சுய இன்பம் அடைபவர், உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு போட்டேன். அப்புறம் அவரே 1 மணி நேரம் கழிச்சு இந்த வீடியோ அஸ்ஸாம் பாடகர் சுபின் கர்க் அந்த இதில் வந்து எடுத்தது அப்படின்னா அவரே ஒரு வீடியோ வந்து ஃபேக்ட் செக்லன்னு நினைச்சாரு. அப்புறம் இன்னொரு இது என்ன சொல்றான், வேற ஏதோ ஒரு ஊர்ல பங்களாதேஷ் நடந்த போராட்டம் அப்படின்னு இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் எடுத்து போட்டு, இது ஏன் நார்த் இந்தியன் மீடியா ஏன் அமைதியா இருக்காங்க? இதில் தமிழ்நாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சில செய்தி பொய் செய்தின்னு தெரியும். அந்த செய்தி வாசிப்பாளருக்கு என்ன கதி தெரியுமா ஏற்பட்டது அப்படிமா? அது நிஜமாவே நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ராஜ்யசபா எம்பி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த பாலகங்கா, அதை வந்து பொது மேடையில பேசுறாரு. ரோட்ல ஓட விட்டான், அந்த ஆளு துணியே இல்லாம ஓட விட்டான், துரத்தி போய் பிடிச்சாங்க, வீடியோ இருக்கு சோசியல் மீடியால. நம்ம அதெல்லாமே நம்பகத்தன்மையை பெருசா இது பண்ணாம ஏதோ அவன் பேசுறான், அது அவங்களுக்குள்ள பேய்க்கும் சண்டை, நமக்கு என்னன்ட்டு போறோம். இவங்க தடாரகி மட்டுமல்ல, பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய சன் நியூஸ், சன் டிவி, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சேட்டலைட் லிங்கே தடை செய்யணும். இந்த மாதிரி பேசுற பயல்களுக்கெல்லாம் பொய் செய்தியை பரப்புறவனுக்கு. நீங்க வந்து பிஜேபியை திட்டுறோங்கிற போர்வையில 3 டாக்டர்களை விடுதலை செய்து விட்டார்கள். 8 பேரை விசாரணை கழிச்சிட்டு போறான், 4 பேரை ரிமாண்ட் பண்ணிடுறான், 3 பேரை விடுவிக்கிறான், இன்னும் ஒரு பையன் அங்கேயே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் கைது? அதான் 3 பேரை விட்டாங்களே சார், ஏன் இதை சொல்ல மாட்டீங்க? 3 பேரை என்னன்னு விட்டுருக்கான், கிளீன் சிட்டு கொடுத்து போனா விசாரணைக்கு கூப்பிட்டான், அனுப்பிச்சாச்சு. சரி, ஒருவேளை அவனை கிளீன் சிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டான், அதனால அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீ அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு மோடி யார், அவர் குற்றவாளி தானேன்னு ஏண்டா இன்னைக்கு சொல்ற?
அவர் என்கொயரிக்கு போனார், 12 மணி நேரம் அங்கேயே இருந்தார். அவர் வந்து வேற யாரையும் வக்கீல்லாம் கூப்பிட்டு போல, அவரே குந்தினார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ என்ன கேள்வி வேணா கேளுனாரு. அந்த கேள்விகள்லாம் சந்திச்சு எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சாருன்னு வெளில வந்தார். அங்கே வந்து மொத்தம் 600 சில்லற பேர் கோத்ரா கலவரத்துக்கு அப்புறம் இறந்து போனாங்க. ரயில் எரிப்புக்கு அப்புறம் குஜராத் கலவரத்தில் அதிலே இவங்க 2000 3000 அதில் வந்து 600 சில்லற பேர் இறந்து போனதுல 400 சில்லற பேர் இஸ்லாமியர்கள், 200 சில்லற பேர் இந்துக்கள். நான் வந்து அப்போ இஸ்லாமியர்கள் செத்தா பரவாயில்லையா, இந்துக்கள் செத்தா பரவாயில்ல, அந்த விவாதத்துக்குள்ளேயே போல. நீங்க சொல்ற பொய்யே என்ன? 3000 இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கொடுங்கோலன். டேய், மொத்தம் 600 சில்லறடா, அதுல 200 சில்லற எங்களை மாதிரி இந்துக்கள்டா. அங்க செத்து போனவனு என் சகோதரன் தான்டா. அதெல்லாம் நம்ப மாட்டான். அதே மாதிரி அவரே அது இன்னொரு இந்த சாஃப்ரான் டெரரிசம்னு சொன்னார் பாருங்க. சிவகங்கை சின்னப்பையன் என்று கருணாநிதியால் அழைக்கப்பட்ட சிவகங்கை சின்னப்பையன், நான் சொல்ல, கலைஞர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். ப. சிதம்பரம் என்ன பண்ணாரு, பிரக்யா சிங் தாக்கூரை கேஸ்ல இம்ப்ளிகேட் பண்ணாரு. அவங்க விடுவிக்கப்பட்டாங்கல்ல, கோர்ட்டாலே விடுவிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் பாஷா மாதிரி ஜெயில இருந்து சாவல, இவன் மாதிரி இமாம் அலி மாதிரி போலீஸ் என்கவுண்டர்ல சாவல. அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணவங்க இதாங்க. இவங்க தப்பு பண்ணல, கோர்ட் விடுவிக்குது. அவங்கள என்ன சொல்ற, நீ யார் தெரியுமா, இவர் பெண் தீவிரவாதி. அப்ப ஏன் சொல்ற இந்த 3 பேர் நல்லவன்னா, அப்ப மோடியும் நல்லவரு, பிரக்யா சிங் தாக்கூரும் நல்லவங்க தானே. ஏன் அது உன் பார்வையில? நான் சொல்றது தமிழ் மீடியா உட்பட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் உட்பட அனைவருக்கும் முன்வைக்கும் கேள்வி இதுதான். ஆனா இந்த 5 பேரை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? செத்து போனவன் நான் தான் குண்டு வைக்க போறேன்னு சொல்றான். ஒருத்தன் வந்து இதை வந்து சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மார்க்கத்துக்காக நான் இதா மாறலாம், என்னுடைய சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்காக யாரை வேணாலும் கொல்லாம்னா சொல்லியிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் நடந்தது, கோயம்புத்தூர் ஜமேஷா முபீன், அவரும் வந்து ஐஎஸ் முறைப்படி ஒரு தற்கொலை செய்யறதுக்கு முன்னால, தற்கொலை குண்டுவெடிப்பு செய்யறதுக்கு முன்னால என்னென்னலாம் உடம்பு முழுசா ஷேவ் பண்ணிக்கிறது, அதற்காக மத வழிபாட்டை எப்படி செய்யறதுலாம் அவரும் இது மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப அந்த விசாரணை வந்தது. இப்போ அதே போல தானே இதுவும் இப்போ வந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி ஜமேஷா முபீன் அவனே வந்து சர்வாங்கம் பண்ணிட்டானா? இல்ல, ஜமேஷா முபீன் சொல்லப்படுகிறது, அது பிடிச்சி விசாரிச்சா தெரியும். அது என்ஐஏட்ட எப்படியும் டீட்டெயில்ஸ் இருக்கும், எவன் பண்ணாங்கிறதுலேருந்து கொண்டு இருக்கும். அந்த மசரை எடுத்துட்டு போனது வரைக்கும் யாருங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு விஷயம் இல்லாமல் இருக்காது. அதனால அது ஒரு செயின் லிங்கை கரெக்டாக அந்த செயினை பிடிச்சாங்க. அண்ணாமலை இளம்சிங்க அண்ணாமலை அன்னைக்கு அந்த மேட்ரை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபிளாரப் ஆச்சு. இதே மாதிரி இப்போ இதை வந்து டைலூட் பண்ண பார்க்குறாங்க, நார்மலைஸ் பண்ணுறான். அதெல்லாம் இல்லை சார், 13 பேர் செத்தா போயிட்டான், அவங்க மூச்சு விட மறந்து விட்டார்கள் சார். இந்த லெவலில் தான் இவன் நார்மலைஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த வீடியோவில் பேசினோம், தெளிவாக பேசுகிறான். எது ஹராம், எது மத வழி, எது எனக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக. அதுவும் அவன் பாருங்க, ஒயிட் காலர் கிரிமினல், ஒயிட் காலர் கிரைம் நம்ம சொல்லும் போது பாஞ்சு வரவங்க அவன் பேசுகிற அசன் பாருங்க. அந்த டாக்டர்ஸ்லாம் யாரு, அந்த டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிற டாக்டர்ஸ் யாரு, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இந்த பேட்டர்னை பார்த்தா இந்த தீவிரவாதத்தின் வேரை அணுக வேண்டும். நீங்கள் தீவிரவாதத்தோட வேரை அணுகாமல் நீங்கள், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த முஸ்லீம் லீக் பேராசிரியர் காதர் மொய்தீன், நாங்கள் வந்து எல்லா ஜமாத்தும் 100% இவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இன்னும் ஒரு பாய் சொல்கிறார், நீ யார் அதை சொல்ல? என்னுடைய உரிமை பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர் எல்லா கட்சியிலையும் இருக்காண்டா, நீ யாரா எல்லாருக்கும் சொல்ல? அதை போன்று சுதந்திர சிந்தனை இஸ்லாத்தில் வர வேண்டும். இஸ்லாத்தில் வந்து மதம் என பிரிந்தது போன்றும் போரும் என்று சொல்லி அந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ரோஸ் மில்க் கொடுக்குறதா இருக்கட்டும், மாமா மச்சானா இருக்கட்டும், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிதர்சனத்துக்கு வாங்க. ஆடு புருஷன் அமீர் போன்றவர்களையோ, இல்லை இந்த ரயிலில் குண்டு வச்சான தடா ரஹீம் போன்றவர்களையோ, அவர்கள் உங்களுக்கான தலைவர்கள் அல்ல, உங்களுக்கான உதாரண புருஷர்கள் அல்ல. அப்துல் கலாம் போன்றவர்கள், நம்ம அக்கா ஃபாத்திமா அலி போன்றவங்க, வேலூர் இப்ராஹிம் போன்றவங்க, நம்ம நாதஸ்வர சக்கரவர்த்தி ஷேக் சின்ன மௌலானா போன்றவர்கள், எத்தனையோ நல்ல இஸ்லாமியர்கள், அருமையான இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தர் வள்ளலாரை பற்றி ஒருத்தர் இதுலேருந்து பேசுவார், அவரை உதாரணமாக எடுத்துங்க.
நீங்க வந்து சமுதாய நல்லிணக்கத்தை தான் பார்க்கணுமே தவிர சமுதாய நல்லிணக்கத்தை விட்டு விட்டு நீங்க உள்ளுக்குள்ள எப்படி பிரச்சனை பண்ணலாம். மோடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. நான் 4 நாள் ஓமாமலியூர்ல இருந்தபோது தென்னமரம் ஏற ஒரு பாய் வந்தார். வந்து ஏன் சார் எங்க ஓட்டெல்லாம் எடுக்க போறீங்கன்னு சொல்றாங்க. சரி பாய், நீங்க பக்கத்து ஊர்ல இருக்கீங்க, நீங்க தென்னமரம் ஏறுறது 2015 எங்களுக்கு வந்து தேங்காய் பிடிங்கி கொடுத்தீங்க, இப்பயே வரீங்க. இந்த குடியுரிமை சட்டம் வந்தது இல்லை, அப்ப என்ன சொன்னாங்க அவரும் வடிவேல் மாதிரி, என்ன இது பண்றியா அப்படின்னாரு. சொல்லுங்க. இல்ல எங்களுக்கெல்லாம் நீங்க நாட்டை விட்டு எங்களெல்லாம் துரத்திட போறாரு மோடினாங்க. போயிட்டீங்களா? இங்க தானே இருக்கோம். சரி, உங்க ஊர்ல எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க? யாருமே போல இல்லை, இங்க தானே இருக்கோம். இங்க இருக்கீங்கல்ல, இப்போ மோடி அனுப்பலன்னு தெரியுதுல்ல, உங்க ஓட்டை மட்டும் எப்படி பிடிக்கிடுவாங்க? இவனுக்கு புளியிட்டு திரிவானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, உங்க ஜமாத்துல எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னா அவரும் இன்னொருத்தர் நீடூர்ல இருந்து ஒரு பாய் வந்தார். இவங்க 2-3 திருவாலப்புத்தூர்ல இருந்து வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இதை சொன்னா அவங்க தன்னளவில் தனிப்பட்ட நபர்களாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனா ஜமாத்துன்னு வரும்போது அந்த பொலிட்டிக்கல் டாமினேஷனும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிப்பு அழுத்தம் அதை விடக்கூடாதுங்கிற ஒரு இது. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இது வந்து ஒரு கேடுகட்டத்தனத்தை செய்கின்றார்கள். இதே விஷயத்தை தான் டெல்லி பாலிடிக்ஸ்லையும் இப்ப பண்ண பாக்குறாங்க. இந்த வீடியோவின் வெளிப்பாடானது ஒரு மதவெறியின் உச்சத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது.